வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஏற்காடு இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனை. அதிமுக, திமுக வேட்பாளர்கள் உள்பட 12 பேர் மனுக்கள் ஏற்பு. தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகள். விஜயகாந்த் நேரில் ஆஜராக விலக்களித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. சோனியா, ராகுலை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியதாக புகார். மோடி மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் கமிஷனில் காங்கிரஸ் மனு. விரிவான செய்திகள். ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் உள்பட 12 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு 23 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சேலம் ஏற்காடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி துவங்கி 16ஆம் தேதி வரை நடந்தது. இதில் அதிமுக, திமுக மற்றும் சுயேட்சைகள் உட்பட 35 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை திங்கட்கிழமையன்று நடந்தது. வேட்புமனு பரிசீலனையில் வேட்பாளருடன் 3 பேர் மட்டுமே அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். பலத்த சோதனைக்கு பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்தல் பொது மேற்பார்வையாளர் ரவி பிரசாத் அரோரா தலைமையில் அனைத்து அதிகாரிகளின் முன்னிலையில் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதில் அதிமுக வேட்பாளர் சரோஜா, திமுக வேட்பாளர் மாறன் உட்பட 12 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் மற்ற 23 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அலுவலர் சபாபதி தெரிவித்தார். 83 ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனுக்கள் கடந்த 9/11/2000 முதல் பெறப்பட்டுள்ளது. 16 வேட்புமனுக்கள் பெறும் கடைசி நாள். அன்றைய தினம் 35 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இன்று 18/11/2017 மேற்படி 35 மனுக்கள் மீது பரிசீலனை மேற்கொண்டதில் 12 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 20 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வேட்புமனு பெற கடைசி நாள் 20/2013 பிற்பகல் 3 மணி வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்படும். அதன் பின்னர் சின்னங்கள் ஒதுக்கப்படும். வரும் 20ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அன்றைய தினமே சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னமும் ஒதுக்கப்படுகிறது. தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்குகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் கடந்த 2012 ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையிலான தனது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழக அரசையும் முதல்வர் ஜெயலலிதாவையும் விமர்சித்து பேசியதாக அவர் மீது அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. சென்னை அமர்வு நீதிமன்றம் உட்பட ஒரு சில நீதிமன்றங்களில் விஜயகாந்த் நேரில் ஆஜராகாத நிலையில் அவர் மீது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது.